பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரீத்தி பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் கொஞ்சம் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பிரீத்தி சொல்கிறாங்க, இல்லை பொன்னி அப்பப்போ ஸ்டேஜில் ஏற்றி பாட வைக்காதீங்க, அவங்களால தான் பாட முடியலல்ல, விட்டுருங்க, அவங்கள எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கேட்குறாங்க. இல்லை, நான் கஷ்டம்லாம் படுத்தலை, கண்டிப்பாக பொன்னிக்கு அந்த டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் பாட வைப்பேன், ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏறி நான் பொன்னியை ரொம்ப தைரியமாக மாற்றுவேன், என்னால் முடியும், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இனிமே அந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே பிரீத்தி யோசிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது, அந்த பொன்னி அப்படியே பெருசாக தூக்கி வச்சுட்டு பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நல்லா பண்ணுவா நல்லா பண்ணுவா, அவள் தான் பயப்படுறாள், அப்படியே ஸ்டேஜில் அசிங்கப்படுத்திட்டு ஓடி வரா, இதோட 2வது வாட்டி இன்னும் கூட திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. வீட்டில் உஷா சொல்கிறாங்க மூர்த்தி கிட்ட, பார்த்தீங்களா அவள் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் ஏறி ஏறி அவமானப்படுத்திகிட்டே இருக்கா, இதுதான் அவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. உடனே சுந்தரமும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் இதெல்லாம் பழகி போன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே பவானிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக நீங்கள் அதையே பேசிகிட்டு இருக்கீங்க, ஆக மொத்தம் சிவானி அந்த பாட்டை பாடி ப்ரைஸ் வாங்கினால, இன்னொரு வாட்டி பேசாதீங்க, அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. சரி சரி, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க எல்லாருமே. சக்தி பொன்னியை வந்து வெளியே போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னையா, எதுக்கு, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ரெடி ஆகிடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நிறைய வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 5 நிமிஷத்தில் நீ ரெடி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பொண்ணிங்க புடவெல்லாம் கட்டிட்டு சூப்பராக அழகாக ரெடியாகி வராங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், இது எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ சபா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. ஆமாம் ஆமாம், இது சபா தான், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எதுக்கு, எல்லாரும் ஸ்டேஜில் பாடுவாங்கல்ல, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன்ல பொன்னி, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், எதுக்கு பேக் சைடு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், இங்கே யாருமே இல்லையே, நாம் மட்டும்தான் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ இப்போ என்ன பண்ண போகிற, பயம் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த மேடையில் நீ பாட போகிற, அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக சக்தி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் சக்தி, எனக்கே சரியாயிடும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் விடு, இப்போ நீ பாடணும், அப்போ தான் நல்லா எங்கே வேணாலும் நீ பாடுவேன், எல்லா இடத்துலையும் நீ பயப்படல, அந்த பயம் இதோட அடியோடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இங்கே பாரு பொன்னி, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னால் எல்லாமே முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நீ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஷையாக இருக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு ஃபியர் இருக்குது உனக்கு, அது இருக்கவே கூடாது, யார் எதுக்காகவும் நம்ம பயப்படவே கூடாது, அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போகணும், அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, நீ இப்போ பாடு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜில் பாட வைக்கிறாரு. அப்படியே பாடுறாங்க பொன்னி, பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. சூப்பராக பாடுற பொன்னி, நல்லா பாடுற, சரியா, இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா நீ எப்போனாலும் கண்டிப்பாக ஸ்டேஜில் ஏறி தைரியமாக பாடுவேன், சரியா அப்படின்னு சொல்கிற சக்தி. ஏன் சக்தி, எனக்காக நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறீங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அதெல்லாம் கிடையாது பொன்னி, உன்கிட்ட பாடுற டேலண்ட் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பாடுற, ஆனால் உன்னால் ஸ்டேஜில் பாட முடியல, அதை நான் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு அதை பார்த்தோன்னே அப்படியே பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சக்தியும் பார்க்குறாரு. அப்படியே